நீங்கள் நேசிக்கும் நபர் உங்களை நேசிக்கவில்லை என்றால் வேதனை இருதயத்தை வாட்டி எடுக்கும். ஒரு சிரிப்புக்காக, ஒரு பார்வைக்காக மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். அவர்களை எப்படியாவது சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டுமென மனம் துடிக்கும். எங்கே அவர்கள் என்னை விட்டு சென்று விடுவார்களோ என கண்ணீர் வடிப்போம். ஒரு நாள் எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றமாக மாறிவிடும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. நான் நேசித்தது உண்மை, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னலமற்ற அன்பு, பொறுமையுடன் காத்திருந்த நாட்கள், நிராகரிப்பினால் ஏற்பட்ட வலிகள், இவையெல்லாம் சொல்லவா வேண்டும்? பரவாயில்லை, விட்டுவிடுங்கள். தேவன் உனக்காக இதைவிட உன்னதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இரு மனங்கள் ஒன்றாக பயணித்த பாதையில் திடீரென கிடந்த கற்கள் அவர்களை தடுக்கிவிட செய்தது. இனி இந்த நபர் நம் வாழ்க்கையில் இல்லை என்பதை யோசித்து கூட பார்க்க முடியாது. கோபம், குற்ற உணர்ச்சி, ஏக்கம், கண்ணீர் என்று குழம்பி போய் நிற்போம். நான் எங்கே தவறு செய்தேன் என்று நினைக்க தோன்றும். யாரும் உங்களுடன் இறுதி வரை வரப்போவதில்லை. அழ வேண்டும் போல் தோன்றினால் அழுது விடுங்கள். தேவன் மீண்டும் உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார். இதை காலம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏமாற்றவே மாட்டார் என்று நினைத்து நேசித்த நபர் ஒரு நாள் ஏமாற்றிவிட்டார். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கண் முன்னால் சிதறிப்போய் விட்டது. இனிமேல் யாரையும் நம்பவே கூடாது என்ற எண்ணம் தோன்றும். உன்னையே நீ குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் நேரங்கள். எல்லோரும் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள். மெதுவாக உன் நம்பிக்கையை உன்னை மதிப்பவர்கள் பக்கம் திருப்பிவிடு. தேவன் உனக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கப் போகிறார். நான் நினைப்பது போல் மற்றவர்கள் என்னிடம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் முட்டாள்தனம். நீ நினைப்பது போல் நீயே பல நேரங்களில் நடப்பதில்லை. இந்த உலகில் உங்களை தவிர நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் அதிகமாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்கிறார். நினைவுகள் மனதில் விட்டு சென்ற அழியாத தடங்கள். இல்லாத நபர்களை மனதில் வைத்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருப்பது. உன் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்தறிகிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சங்கீதம் 34:18 சொல்கிறது. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 சொல்கிறது. எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத தருணத்தில் மனம் காயப்படுவது இயல்புதான். நெருக்கமாக இருந்தவர்கள் திடீரென விலகும் போது வெறுமை வரும். நினைவே ஒரு வேதனையாக மாறிவிடும். உன் முழு இருதயத்தோடு தேவனை நேசித்துப்பார். உன் கவலைகள் காணாமல் போய்விடும். அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னோடு கூடவே எப்போதும் இருப்பார். உன்னை கைவிட மாட்டார். உனக்கு முன்னால் சென்று கோணலானவைகளை நேராக்குவார். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். புது வாசல்களை திறப்பார். அவர் கரங்களில் அடங்கியிரு. அவர் சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென்.